உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த ரிஷப ராசி நேயர்கள் சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் எனது 2019ஆம் ஆண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு தினத்திலே நாம் நிறைய விஷயங்கள் நாம் பேச இருக்கிறோம். இந்த ராகு கேது பயிற்சி வேறு இந்த வருஷத்தில் வருது. கடந்த ரிஷப ராசியினுடைய குறைகள் குணங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ தற்சமயம் உங்களுக்கு அஷ்டம சனி காலத்தில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதில் குரு உங்களுக்கு 7ஆம் பாவகத்தில் இருக்குது. இந்த ராகு 3ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்திற்கும், கேது 9ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கும் இந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி பயிற்சி அடையுது. ஒரு சில சகோதர சகோதரிகள் பார்த்திங்கன்னா அந்த ரிஷபராசி குறைகள் பகுதியில் செல்ஃபிஷ் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நாங்களாம் செல்ஃபிஷ் கிடையாது சார், நாங்களாம் எவ்வளோ செஞ்சுருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் எனக்கு அது அவங்களுக்கு விரிவாக பதில் எழுத தெரியல. என்னென்னா, நீங்கள் சுயநலவாதிகள், மிக அற்புதமான நல்ல சுயநலவாதிகள். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படிப்பட்ட சுயநலம் அப்படிங்கிறத நான் அதில் விளக்கியிருப்பேன். சுயநலவாதினா சார் தான் சாப்பிட்டா போதும், அடுத்தவங்க சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் சுயநலம். நான் சொன்ன சுயநலத்தில் ஒரு பொதுநலம் அடங்கி இருக்கிறது. இந்த ரிஷப ராசிக்காரர் தன்னுடைய தாய் தகப்பன், தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய கணவர், தன்னுடைய நண்பர்கள்னு சொல்லி ஒரு வட்டம் போடுவாங்க. இப்போ எனக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், சுயநலவாதின்னு அவரை நம்ம சொல்ல முடியுமா? அவர் தான் என்ன அந்த தொலைக்காட்சியில் அறிமுகப்படுத்தியவர் திருப்பூரில். இல்லைனா எனக்கு தொலைக்காட்சினா என்னன்னு தெரியாது. அவர் கிருத்திகை நட்சத்திரம், ரிஷபராசி. அவர் என்ன செஞ்சார், நான் என்னுடைய கருத்துக்களெல்லாம் பார்த்துட்டு, பரவாயில்ல நீங்கள் ஒரு வித்தியாசமான ஜோசியத்தை கடைபிடிக்கிறீங்க, வித்தியாசமாக மக்களுக்கு வழிகாட்டுறீங்க, பரவாயில்லன்னு உன்னை கொண்டு போய் டிவியில் விடுறேன்னு சொல்லி என்னை விட்டார். அதனால தான் நான் அந்தளவுக்கு டெவலப் ஆகினேன் டிவியில் பேசினதுனால. அப்போ அவர் எவ்வளோ பொதுநலத்தோடு செயல்பட்டுருக்காரு. அப்போ அவருக்கு என்ன ஒரு சுயநலம் தெரியுமா? என்னுடைய நண்பன் ஆலயம் சாமிநாதனை நான் அதில் அறிமுகப்படுத்துகிறேன், அந்த சுயநலம் சார். சுயநலம் என்றால் நாம், நமது, எனது அப்படிங்க யாராவது இந்த மாதிரி பொறுப்பான அக்கறை உடைய இவங்க ரிஷபராசியாக இருப்பாங்க. எங்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்டில் நிறையா ரிஷபராசி தான் ஜோதிடம் பார்த்ததோடு இல்லாமல் தன்னுடைய நண்பர்கள், அதே மாதிரி தன்னுடைய உறவினர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா போய் பஞ்சாயத்து பண்ணுறது, அவங்களுக்கு சமரசம் பண்ணி வைக்கிறது, உறவினர்களுக்கு ஏதாவது ஒரு குறைகள்னால் அதை எடுத்து சொல்கிறது, போய் அக்கறை எடுத்துக்கிறது, இதெல்லாம் தான் சார் சுயநலம். அதனால் நான் அதில் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் அதை மன்னிச்சுக்கங்க ரிஷபராசி. நீங்கள் என்னை புரிஞ்சுக்கங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு. மிக அற்புதமான சுயநலவாதிகள் ரிஷபராசியில் இருப்பதனால தான் பலருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. சுயநலம் என்றால் அது வேறு. நீங்கள் நினச்சிக்கிட்ட சுயநலம் எனக்கு தெரிஞ்சவங்க எப்படின்னா, தனக்கு தான் சாப்பிட்டா போதும், தான் உட்காந்தா போதும், தனக்கு வழி கிடைச்சா போதும், தனக்கு இடம் கிடைச்சா போதும் அப்படின்னு போகிறான் பாருங்கள், அந்த சுயநலம். அது எல்லா ராசிலையும் இருப்பாங்க. இந்த ராசின்னு சொல்ல முடியாது, எல்லா ராசிலையும் இருக்கிறாங்க, அதை நான் பார்த்துருக்கேன். பட் அதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் மிகவும் சுறுசுறுப்பான, தன்முனைப்போடு, விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய மனிதர்கள். இந்த கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீட நட்சத்திரம். மிருகசீட நட்சத்திரத்துக்கு 2 ராசிகள் உண்டு, மிதுனமும் ரிஷபமும். 2ம் கலந்த குணங்கள் அவங்கள்ட்ட இருக்கும். எதிர்காலத்தில் ஒரு நட்சத்திர குணங்களை எல்லாம் நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் விரிவாக. நேரமின்மை காரணமாகத்தான் 3 மாதத்துக்கு ஒருக்க உங்களால் மீட் பண்ண முடியல. அதே போன்று பார்த்திங்கன்னா இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் மிகவும் அற்புதமான, அழகான, ஒரு நேர்த்தியான, பிடிவாதம் அதிகமுடைய, தன்னை பொறுத்த வரைக்கும் தனக்குன்னு ஒரு மேனரிசத்தை வகுத்து கொள்ளக்கூடிய அந்த நட்சத்திரக்காரர்கள். கிருத்திகை எதையும் செஞ்சால் அதை தீர்க்கமாக செஞ்சே ஆகணும், அதில் வெற்றி அடையணும். தோல்விங்கிறத ஒப்புக்கொள்ளவே மாட்டார்கள். வெற்றி என்பதே தார்மீக மந்திரம், தாரக மந்திரம். அதே மாதிரி தோல்விக்கு தானே தார்மீக பொறுப்பு. இது எல்லாமே இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். இது போன்று உங்களுடைய அந்த ராசிக்கு, நட்சத்திரத்துக்கெல்லாம் நிறைய நம்ம விலக்கி கொண்டு செல்லலாம். இது 3ம் உள்ளடக்கிய நட்சத்திரத்தை சார்ந்த ரிஷப ராசி நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய, என்னுடைய ட்ரெண்ட், என்னுடைய மெத்தடை புரிந்து கொண்டு எனக்கு பிடித்த என்னை சப்ஸ்கிரைப் செய்திருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள், என்னிடம் நேரில் பார்த்த வாடிக்கையாளர்கள்
என்னை பற்றி அறிந்தவர்கள் அனைவருக்கும் என்னை இந்த வருடத்தில் 2019ஆம் ஆண்டு என்னுடைய இனிய ஒரு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் சொல்லி, ஏன்னா என்னை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பார்க்குறது வேஸ்ட்டு. நான் உங்களை எப்படி வழிகாட்டுறேங்கிறத புரிஞ்சுங்க. நீங்கள் ஒரு மிகச்சிறந்த திறமைசாலி. அதே மாதிரி உங்களுக்குன்னு சுயநலமான அதாவது உள்நோக்கங்கள் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ஒரு விஷயத்தை ஒப்படைச்சிட்டு அதை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் முயற்சிகள் எடுத்தீங்க இல்லையா, கடந்த 1.5 வருஷமாக அந்த முயற்சி ஸ்தானத்தில் தான் அந்த ராகு இருந்தது. நாம் எடுக்கக்கூடிய முயற்சியில் வந்துங்க ஒரே டைமில் வெற்றி அடைஞ்சவங்களாம் இருக்காங்க. அதே மாதிரி அந்த விக்ரமாதித்தன் மாதிரி மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தவர்களும் இருக்கிறாங்க. நல்ல திசாபுத்திகள் நடந்ததுன்னா உங்களுக்கு இந்த கோச்சார ரீதியாக அஷ்டம சனிலாம் வேலை செய்யாது. அதே மாதிரி உங்களுக்கு அந்த குரு முன்னாடி 8ஆம் இடத்துலேருந்து இப்போ 6ஆம் இடத்துலேருந்து இப்போ 7ஆம் இடத்துல இருக்குது. ஒரு 4 மாதமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு நான் குரு பயிற்சி பலன்களில் போட்டிருந்தேன். இப்போ இந்த ராகு இது என்ன இருந்தது, முயற்சிகளில் எடுத்த முயற்சியில் தடை அன்னு இருந்துச்சு. அந்த மாதிரியான முயற்சிகளில் வந்து தடை இருந்தவர்கள் தொழிலில், வேலையில், படிப்பில், கல்வியில் வந்து அரியர்ஸ் வைத்தவர்கள் அவங்க எல்லாருமே இது இப்போ கிளியர் ஆகிடும். அந்த முயற்சி அப்படிங்கிறதுல ஏற்பட்ட தடை விலகும். இந்த முயற்சி ஸ்தானத்தில் இருந்த ராகு ஒரு தடவைக்கு பல தடவை நம்ம முயற்சி எடுக்கணும், அப்போ தான் அது வெற்றி அடையணும்னு இருந்து அதுலேயும் தோல்வி அடைஞ்சவர்கள் சில திசாபுத்திகள். ராகு திசை ஒரு சிலருக்கு, இந்த மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த சனி திசை, இதெல்லாம் அவங்களுக்கு இந்த அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் அந்த குரு திசை, இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு சாதகமான திசை அல்ல. அவைகள் எல்லாமே நல்ல லக்னமாக இருந்ததுன்னா வேணால் யோகாதிபதியாக லக்ன யோகாதிபதியாக வந்து விட்டாலே நல்ல மேன்மை. இல்லை என்றால் ராசியை மட்டும் வைத்து பார்க்கும் பொழுது அந்த 3 திசையும் ராகு, குரு, சனி போன்ற திசைகள் அவ்வளோ சிறப்பான திசைகள் அல்ல. அது போன்றவர்களுக்கு அந்த மாதிரியான அமைப்பில் இருந்த சகோதர சகோதரிகளுக்கு இப்போதைக்கு இந்த ராகு கேது வர அதாவது 2வது மாதம் பிப்ரவரி மாதத்தில் 13ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகுது. இந்த சனி அதாவது ராகு கேது டிரான்சிட் ஆகும்பொழுது இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் காத்திருக்கிறது. அதே மாதிரி இன்னும் ஒரு கேது என்பது 8ஆம் பாவகத்தில் இருக்குது பாருங்கள், உங்கள் ராசிக்கு 8ல். இதுக்கு முன்னாடி 9ஆம் இடத்துல இருந்து 8ல் வரும்போது இதனுடைய பலன் என்ன அப்படின்னா, பொதுவாக கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறது ஒரு பழமொழி. கெட்ட கிரகங்கள் ஷேடோ பிளேஸில் இருக்கணும் சார், மறைவு ஸ்தானத்தில். ஆக கேது மறைவு ஸ்தானத்தில் இருந்தது நல்லாயிருக்கும். கேது 8ஆம் இடத்துல லக்னத்திலிருந்து கேது 8ஆம் இடத்துல, அதுவும் அது இருக்கக்கூடிய அந்த மேச ராசி, கடகராசி, மகர ராசி, விருச்சிக ராசி, ரிஷப ராசி, இந்த மாதிரி இடங்கள்லாம் இருந்ததுன்னா ராஜயோகம். கன்னி ராசி இங்கெல்லாம் இருந்ததுன்னா ராஜயோகம். அது மாதிரி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறது வந்து நல்லது. அதனால் அந்த 1.5 வருஷத்தில் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா 9ஆம் பாவகம் அதிகமான பிரயாணம் அல்லது பிரயாணத்தில் தடை. போன இதில் பிரயாணம்னா நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம் சார். ஒன்று வந்து அவங்களுடைய வெளிநாட்டு பயணம் அல்லது வெளிநாட்டு வேலை அல்லது வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ரிலீஃப். அதே மாதிரி வெளிநாட்டில் வந்து படிக்கிறதுக்காக முயற்சி எடுத்து அதில் தடை. அதே மாதிரி பிரயாணங்கள், ஸ்தல யாத்திரைகள், பாக்கியங்களை அனுபவித்தல், பொன்பொருள், ஆடை, ஆபரணம், மண்மனை, வாகனாதிபதி யோகங்களை பெறுவதற்குண்டான முயற்சியில் தடை. இதெல்லாம் இருந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இனி அதிலிருந்து கிளியராகி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 9ஆம் பாவங்கிறது தகப்பனார்னால நமக்கு ஆக வேண்டிய விஷயங்கள், தகப்பனார் நமக்கு ஏதாவது தரேன்னு சொல்லி கொடுக்க மாட்டேன்னு இருந்ததெல்லாம் இருக்குது. சொத்துக்கள் இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் 20 நிமிஷத்தில் நம்ம பேசி முடிக்க முடியாது இல்லையா? எந்த விதமான ஒரு தடைகள் வந்து அந்த நான் சொன்ன பாயிண்ட்டுகளெல்லாம் இருந்ததுன்னா அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் கிளியர் ஆகிடும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு 3ஆம் பாவகத்தில் முயற்சி ஸ்தானம், எடுத்த முயற்சியில் தோல்வி, சகோதர பகை, சகோதரி பகை, வேலையாட்களுடைய பிரச்சனை, வேலைக்கு எடுத்த முயற்சிகள் வந்து சரியான ஒரு ரிசல்ட் கிடைக்காமல் இருந்தது. அதே மாதிரி நம்ம சின்ன சின்ன பிரயாணங்கள்லாம் தடையாகிறது. இது எல்லாமே கிளியர் ஆகுது. பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கும். ஏன்னா ஒரு சில ரிஷப ராசிக்காரர்கள் குரு பயிற்சி 7ஆம் இடத்துல குரு பயிற்சி ஆகி குழந்தை கிடைக்கும், கல்யாணம் நடக்கும் எல்லாம் சொல்லியிருந்தோம்.
ஒருவேளை அதெல்லாம் தடையாக இருந்து ஏன் நடக்கலைன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அதுக்கு இது ஒரு ரெமெடியாக இருக்கும். ஏன்னா அது புரட்டாசி மாதம் பயிற்சி ஆகிடுச்சு, ஒரு 4 மாதங்கள் ஆகிடுச்சு. இன்னும் 2 மாதம் 6 மாதம் வந்து அவங்களுக்கு சரியில்லைனாலும் பிற்பகுதி வரக்கூடிய 6 மாதங்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு கல்யாணம், குழந்தை பாக்கியம் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, வீடு, வாகனங்கள் இப்படி எல்லாமே சௌகரியங்கள் அனைத்தும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ரிஷப ராசிக்காரர்கள் எந்த ஒரு காரியத்திலையும் அதிகமாக இன்வால்மெண்ட், அதாவது இப்போ இந்த ஜோதிடமே பார்த்திங்கன்னா இவங்களை பற்றிய குறைகள் தான் அதிகமாக பார்த்துருக்காங்க. மேசராசிக்கு அடுத்தது ரிஷபராசி தான் ஒரு 1.5 லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருக்குறாங்க. பட் மற்றபடி குரு பயிற்சி, சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா குறைவாக தான் பார்த்துருப்பாங்க. இதுலேருந்து நான் என்ன ஆராய்ச்சி பண்ணுறேன்னா, அதிகமாக இந்த ஜோதிடத்திலலாம் நாட்டம், ஈடுபாடுகள் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். அந்த ரிஷபராசி பிரச்சனைன்னு வரும்போது பார்ப்பாங்க. இப்போ அஷ்டம சனி போய்கிட்டு இருக்கு. அஷ்டம சனி போயிட்டு இருந்தாலும் குரு பயிற்சி அவங்களுக்கு சாதகமானது. கோடை மழை மாதிரி, கோடை வெயிலில் நல்ல ஒரு மழை பெஞ்சதுன்னா எப்படி இருக்குமோ அதுதான் குரு பயிற்சி. அப்போ இந்த ராகு எதுவுமே கொஞ்சம் பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகும்பொழுது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த அஷ்டம சனியினுடைய தாக்கங்கள் குறையும். அதனால் அஷ்டம சனிகளை வந்து எந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஏன்னா நல்ல திசையும் புத்தியும் அந்தரமும் நடக்குமேயானால் அந்த அஷ்டம சனி உங்களுக்கு வேலை செய்யாதுங்க. ஒரு நல்ல திசையில் ஒரு நல்ல புத்தி நடந்ததுன்னா 2.5 வருஷம் அந்த அஷ்டம சனி இருக்காது. அந்த புத்தி தான் வேலை செய்யும். நிறைய நேயர்கள் வந்து இப்போ லக்னத்துக்கெலாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சார், லக்னத்துக்கெலாம் கோச்சார பலனை பார்க்குறாங்க, அந்த காலம் வந்துருச்சு. அதே மாதிரி புதன் பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி, துலாம் இது சுக்கிர பெயர்ச்சி, செவ்வாய் பெயர்ச்சி எல்லாம் யூடியூப்புக்குள்ளார வந்துருச்சு. இது என்ன ஆகுதுன்னா இருக்க இன்னமும் ஒரு வருஷத்தை குழப்பினவங்க, 2.5 வருஷத்தை குழப்பினவங்க, 1.5 வருஷத்தை குழப்பினவங்க, 1 வருஷத்தை குழப்பினவங்க மாதத்தையும் குழப்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ நீங்கள் என்ன ஆகிறது? அப்புறம் டெய்லி பயிற்சி, தினப்பெயர்ச்சி, இன்றைய நாள் எப்படி இருக்கும்? அப்போது ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் வந்து குழப்பம். ஜோதிடம் என்பதுங்க வருஷத்தில் 2 டைம் ஜாதகம் பார்க்கணும் நீங்கள். ஏன் என்னுடைய வாடிக்கையாளர்கள் திருப்பூர்லலாம் 400க்கும் மேற்பட்டவர்கள் இருக்காங்க. அவங்க எல்லோரையும் நான் எப்படி வழி நடத்திட்டு வர்றேன்? இந்த கிட்டத்தட்ட இந்த அலுவலகம் துவங்கி 20 ஆண்டுகள் ஆகிடுச்சு. ஜோதிடம் படிக்க ஆரம்பித்து 25 ஆண்டுகளுக்கு மேலாச்சு. நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல பேட்டர்ன் போட்டு கொடுத்தேன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். யாருக்கு ஜோதிடம் அவசியம்? குழப்பவாதிகளுக்கு ஜோதிடம் அவசியம். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுக்கு ஜோசியம் அவசியமே இல்லை. தன்னம்பிக்கை உடையவர்கள், தெய்வ நம்பிக்கை உடையவர்கள், எந்த நம்பிக்கையும் அற்றவர்கள், இந்த 3 பேரில் நல்ல தன்னம்பிக்கை உடையவர்களுக்கு ஜோதிடம் அவசியமில்லை, தெய்வ நம்பிக்கை உடையவர்களுக்கு இந்த அவசியமில்லை. ஆனால் எந்த நம்பிக்கையும் இல்லாமல் இருக்காங்க. ஜோசியமும் நம்ப மாட்டாங்க, கடவுளையும் நம்ப மாட்டாங்க, தண்ணியை நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு தான் சார் ஜோசியம் அவசியம். இதை பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் தொலைக்காட்சியெல்லாம் சொல்லியிருக்கேன். அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களை பெற்றோர்கள் இங்கே அழைச்சிட்டு வாங்க. சார் ஒரு சில ஜோசியர்லாம் என்ன செய்வேன்னா, அவன் ரொம்ப புத்திசாலி, பிரச்சனைக்குரிய ஆட்கள்கிட்ட பேச மாட்டான். நான் அவங்கள்ட்ட தான் பேசுவேன். இந்த கையில் ரேகையை பார்த்தீங்கன்னா 3 ரேகை மட்டும்தான் இருக்கும். இந்த வீதிகளில் கை ரேகை பார்க்க வர்றவங்க 3 ரேகையும் பார்த்துட்டான்னா அந்த 3 ரேகைக்கு மேலே இந்த சந்தர்ப்ப ரேகைகள், மற்ற ரேகைகள்லாம் அதில் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் தெரியாது. ஏன்னா அவன் கை காய்ச்சி போயிருக்கும் பாவம், ஏன்னா இரும்பு பிடிச்ச கை. அப்போ ரொம்ப அதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்குது பாருங்கள். அதை பார்த்துட்டு அந்த ஜோசியர் என்ன செய்வார்? உன் கையை யார்ட்டையும் காட்டாத. சார் கையை காட்டாமல் எப்படி சார் ஜோசியம் பார்க்க முடியும்? உன் கையை யார்ட்டையுமே காட்டாத, கையை இறுக்கி மூடி வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. அது இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கெல்லாம் பொருந்தும். அந்த ரிஷபராசிக்காரங்கள்லாம் பார்த்துட்டு, ஏன்னா அவங்க எடக்கு முடக்க அல்லது வந்து தர்க்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான். ஏன்னா மேக்ஸிமம் வந்து ரிஷபராசிக்கு நீதி, நேர்மை, நியாய தர்மம்னு இருந்தால் பிடிக்கும், இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்காது. அடுத்த நிமிஷம் அவனை பிடிச்சி உட்கார வச்சுருவீங்க, சரி அவனை பிடிச்சி கட்டி விடான்ருவாங்க. அப்போ அந்த கைரேகைகள் குறைவாக இருக்கும்பொழுது அதில் ரேகைகளை வச்சு பலன்களை அவனுக்கு சொல்ல தெரியாது. அதனால் 3 ரேகை மட்டும் வச்சுட்டு என்னென்ன சொல்கிறது, என்ன கதை விடுறது. அதுக்காக இந்த கையில் சக்கரம் இருக்குது, சங்கு இருக்குது, யார்ட்டையும் காட்டாதீங்க, மூடிங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். அது மாதிரி நான் என்ன சொல்ல வரேன், எந்த நம்பிக்கையும் மற்றவர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்கள அவங்க பெற்றோர்கள் கூப்பிட்டுவாங்க, அலுவலகத்தில் வந்து உட்கார வைங்க, அவங்கள நான் தெளிவாக்கி அவங்களையும் வாழ்க்கையில் ஒரு பிடிமானத்தை ஏற்படுத்தி அவங்களையும் நான் வெற்றி பெற வைக்கிறேன். சார் எதுக்கு நம்ம ஜோசியம் படித்தோம்? நம்ம வந்து சுகமாக வாழணுங்கிறதுக்காகவா? நான்லாம் வந்து 15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே டிவியில் பேசினேன். ஜாதகர் மஞ்சள் பையை தூக்கி கொண்டு ஊராக சோதிட நிலையத்துக்கு அலைந்து கொண்டிருக்கிறார். சோதிடர் சில காலத்தில் நல்ல காரில் சென்று கொண்டிருக்கிறார். அப்போ சோதிடம் எங்கே, ஜாதகர் எங்கேன்னு சொல்லுவேன்.
இப்போ ஜாதகர் வந்து பல ஜோசியர் மாற்றி மாற்றி போகக்கூடியவர் வெற்றி அடைய மாட்டார். யாராவது ஒரே ஜோதிடரை கையில் எடுத்து அவர் சொல்வதை மிக தெளிவாக ஃபாலோ பண்ணி அவங்க ஒரு நேரம் நல்லதாக சொல்லலைனாலும் மறுநேரம் அவர் நல்ல நிலைமையில் அதாவது வந்து ரிலாக்ஸாக இருக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃப்ரீ டைம் வந்து உட்காந்து பார்த்து தன்னை பலப்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா ரிஷப ராசிக்கு உண்மை இருக்குது, உழைப்பு இருக்குது. முழுமையான பலன்கள் எடுக்க முடியலையே. ஒரு சிலருக்கு மட்டும்தான் நான் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன்னு மாறுதட்டி சொல்கிறாங்க என்கிட்ட வந்து. நானெல்லாம் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு நல்ல மேன்மைக்கு வந்தேன் சாருங்கிறாங்க. வாழ்த்துக்கள். மற்ற ரிஷபராசி சகோதர சகோதரிகள்லாம் இருக்காங்களே, அவங்களெல்லாம் என்ன செய்கிறது? வாழ்க்கைனா என்ன என்றே அறியாமலேயே, வாழ்க்கையில் இன்னும் வெற்றி பெற முடியாமல், எதுலேயும் நம்பிக்கை இல்லாமல், இன்னும் தெய்வ நம்பிக்கை வேணும், சதா தர்க்கம் பண்ணிக்கிட்டு எதையாவது பற்றி தர்க்கம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில் நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னுக்கிட்டு தானும் ஜெயிக்காமல் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு தான் நாம் வந்து கண்டிப்பாக நீங்களாம் வந்து என்னை பாருங்கன்னு சொல்கிறது. ஏன்னா குறைஞ்ச ரேஷியோவில் பார்த்துருந்தாங்களே நான் தெரிஞ்சிருக்குவேன். இது ஏன் இந்த வீடியோ இவ்வளோ கம்மியாக போயிருக்கு அப்படின்னா அந்த வீடியோனுடைய தரம் சரியில்லையா, தரமான வீடியோவான்னு பார்ப்பேன். தரமாக சொல்லியிருந்தோம்னா ஏன் போய் சேரலைன்னா அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அந்த அளவுக்கு இதில் இன்வால்மெண்ட் இல்லை. ஓகே, அவங்க நல்ல சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பில் அடைஞ்சிருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இல்லாத பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மேன்மையாக்கி கொள்ளுங்கள். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி மாணாக்கர்கள் அவங்க மாணவ மாணவிகள் இந்த அஷ்டம சனியில் அரியர்ஸ்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும். அரியர்ஸ்லாம் வைக்காதீங்க, அலட்சியமாக இருக்காதீங்க. ரொம்ப ஏன்னா ரிஷபராசிக்கு வந்து சந்திரன் உச்சம், கற்பனாத்திறன் ரொம்ப ஜாஸ்தி, எதையுமே பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக செயல்படக்கூடியவர்கள். இருந்தால் உங்களுக்குள்ளார என்ன வந்துருச்சு, ஒரு அலட்சியம் வந்துடக்கூடாது. இந்த அஷ்டம சனியில் இந்த மாதிரி படிக்கிறவங்க, மூமெண்ட்ஸ் போயிட்டுருக்கிறவங்க, வியாபாரத்தில் ஈடுபட்டுருக்கவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் அசந்துடக்கூடாது. கொஞ்சம் அசந்தாலும் மார்க்கெட்டில் கடை வச்சுருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அசந்தாலும் வியாபாரம் போய் அடுத்த கடை வியாபாரம் சூடு பிடிச்சிடும் இல்லையா? அது மாதிரி தான். அப்போ வந்து எப்போதும் வந்து இங்கே ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும், ப்ராம்ப்டாக இருக்கணும், பஞ்சுவாலிட்டியாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு உங்களுடைய கேப்பை வந்து வெட்டக்கூடாது. ஒரு வெற்றிடத்தை உருவாக்கிட்டிங்கன்னா இன்னொரு ஆள் உள்ளே பூந்துருவாங்க. அது மாதிரி அரியர்ஸ்லாம் இல்லாமல் எப்படியா இருந்தாலும் அந்த அஷ்டம சனியில் ஏதாவது நமக்கு ஒரு தடையும் தாமதமும் அரியர்ஸும் விழும். ஏதாவது ஒரு அவப்பெயர்கள், தேவையில்லாத அவமானங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரதான் செய்யும். அதிலையும் நீங்கள் இருந்து நல்ல விதமாக ஒரு வெற்றி வகை சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லி இன்னும் நிறைய நிகழ்ச்சிகளை நம்ம பேச போகிறோம். நிறைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு இருக்குது. அதில் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நம்ம அலசி ஆராய்ச்சி பண்ணுவோம். இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம இதோட நிறைவு செய்கிறோம். இன்னொரு நிகழ்ச்சியில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.